இவன் வேலைக்கு ஆக மாட்டான். ஐயோ, யார்கிட்ட கேக்குறது என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல. என் டவுட் யார்கிட்ட கேக்குறதுன்னு கூட தெரியலையே. வரேன். இந்த ஆள் கிட்ட சரக்கு கடை எங்க இருக்குன்னு எப்படியாவது கேட்டுறேன். ஆனா ஒரு நிமிஷம். என்னம்மா? வணக்கம். வணக்கம்மா. இங்க டாஸ்மாக் எங்க இருக்கு? என்னன்னு பாக்குறீங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? டாஸ்மாக்னா சரக்கு அப்படி ஆகும்ல, அந்த கடை எங்க இருக்கு? காலம் ரொம்ப கெட்டு போச்சு. ஒரு பொம்பளை வந்து ஆம்பளை கிட்ட சரக்கு எங்க கிடைக்கும்னு விசாரிக்குது. ஆமாண்ணா. அப்படியே நேரா போயிட்டு அங்க அந்த பீச்சாங்கை பக்கம் திரும்பு. அங்க ரேஷன் கடையில பொம்பளைங்க கூட்டமா நிக்கிற மாதிரி ஆம்பளைங்க கூட்டமா நிப்பாங்க. அங்கதான் சரக்கு கிடைக்கும். கடவுளே, நீதான் இந்த நாட்டை காப்பாத்தணும். நான் என்ன கேட்டுட்டேன்? சரக்கு கடை எங்க இருக்குன்னு தானே கேட்டேன். அதுக்கு எப்படி புலம்பிட்டு போறான்? கடைசியில நமக்கு என்ன கிடைக்க போகுது? எப்படியாவது சிஸ்டர் கிட்ட கேட்டு இந்த ஊட்ட ஆட்டைய போட்டுதான் ஆகணும். நம்ம லெவலுக்கு கம்மி தான் இது. சித்தப்பு, என்ன ரெண்டு பேரும் ஒண்ணா வந்து நிக்கிறீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல சித்தப்பா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கோம். பரிசா? நீங்க ரெண்டு பேரும் எனக்கு மகளா இருக்கிறதே எனக்கு கிடைச்ச பெரிய பரிசாச்சே. என்ன அது எங்கேயோ பள்ளி சத்தம் போடுது? இல்ல நான் தான். சரி நீதானா? ஆமா, என்ன பரிசுடா கண்ணுகளா? அந்த பரிசை பார்த்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க சித்தப்பு. நான் சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன பெரிய பரிசு கொண்டாந்து இருக்கிறீங்க? பார்த்தா நீங்க சந்தோஷத்துல துள்ளி குதிப்பீங்க. முதல்ல அத காட்டு, அப்புறமா நான் துள்ளி குதிக்கிறேனா இல்லையாங்கறத பாப்போம். டன் டன். மகள்களே, என்ன ரெண்டு பேரும் இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி எனக்கு கொடுக்குறீங்க? சித்தப்பா, தாராத்தா இறந்ததுல இருந்து நீங்க ரொம்ப வேதனையில இருக்கீங்க. அதை எங்களால தாங்கவே முடியல சித்தப்பா. என் சிஸ்டர் தான் செத்துட்டாங்கல்ல, அதனாலதான் நான் சோகத்திலேயே இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறீங்களே. ஆமா சித்தப்பா, உங்க சோகம் எங்க ரெண்டு பேரையும் தாக்கி நாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம். அதனாலதான் நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசங்கள், எவ்வளவு அக்கறைகள். அத குடு. நான் தான் உங்களுக்கு ஊத்தி கொடுப்பேன். எங்க முன்னாடிதான் நீங்க குடிக்கணும். குடிச்சிட்டு தாராத்தை இறந்த துக்கத்தை நீங்க மறக்கணும் சித்தப்பா. சரி. ஆமா சித்தப்பா, நீங்க ரூம்ல போய் உட்காருங்க. ஹாசினி அக்கா உங்களுக்கு ஊத்தி கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு போய் ஆம்லெட், ஆஃப் பாயில், சிக்கன் இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். மகளே, ஆம்லெட்ல பெப்பர் கொஞ்சம் தூக்கலா, ஆனியன் கொஞ்சம் கம்மியா போட்டு எடுத்துட்டு வாங்க. அப்படியே பெப்பர் சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்துரு. ஐயோ, பாத்து போ, பாட்ல கீழ ஊத்துறாங்க. கொஞ்சம் இருங்க, போய் உங்களுக்காக கிளாஸ் தண்ணி எடுத்து வரேன். இது என்கிட்ட இருக்கட்டும், நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. அச்சோ, குட் கடவுளே, எவ்வளவு நாளாச்சு. மது ரசம். குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். இன்னும் காடுமே சைடிஷோட வரமாட்டேங்கிறாள். அதுக்குள்ள ஒரு ஏத்திட வேண்டியதுதான். சரி போலாம். ஐயோ, கிளாஸ் மறந்துட்டனே. மண்டையிலேயே தட்டி தான் திறக்க வேண்டியதா இருக்குது. இதானா? அப்படியே குடிக்காதீங்க, வயிறு எரிஞ்சிர போகுது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்குது. சரி, ஓகே, நான் இப்ப ஊத்துறேன். மேட்ரை நான் தான் ஊத்துவேன், வாட்டரை தான் நீ ஊத்தணும். கம்மியா ஊத்திட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஊத்து.
நாங்கெல்லாம் ஒரு காலத்துல பெரிய குடிமகன்கள். ஜாக்கிரதை. போதும் சித்தப்பா, போதும். ஐயோ, என்ன சித்தப்பா உங்களுக்கு அவசரம் எல்லாமே. இப்ப நான் ஊத்துறேன். ஐயோ, இதனால என்ன பண்ண போறாரோ தெரியல. Cheers. பாத்து ஊத்து. போதும். போதுமா? ஊத்த கூடாது, இப்படித்தான் தெளிக்கணும். சித்தப்பா கொடுங்க. பாத்துக்க. கிளாஸ்ல சித்தப்பா உங்களுக்கு. இவன் என்ன நம்ம மேல தெளிக்கிறா? இது பூமிக்கு, இது ஆகாயத்துக்கு, இது காத்துக்கு, இது நெருப்புக்கு. கடவுளே, அது வேற ஒண்ணு இல்லடா மகளே. அதாவது நாம வெறுமை குடிக்க கூடாது, பூமிக்கு தானம் பண்ணிட்டு தான் குடிக்கணும். அப்பதான் நாம ஸ்டெடி இல்லாம தடுமாறும் போது பூமியும் அப்படி இப்படி ஆடி நம்மள ஸ்டெடி ஆக்கிறோம். எப்படி? அப்படா இப்ப குடிக்க வேண்டியதான். பாத்து குடிங்க. என்னாச்சு? தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய், ஆம்லெட், ஆப்பாயில் எதுவும் இல்லையா? வரும் பொறுமையா இருங்க. ஸ்ரீஜா சீக்கிரமா. இப்போ பாத்து இவ்வளவு லேட் ஒரு ஆம்லெட்டுக்கு. ஜிந்தா. போதும். ஐயோ, இப்படி ராவா குடிக்க கூடாது. போதும். வை. Cheers. ஐயோ, குடிங்க. அப்பா நல்லா இருக்குது. ஆம்லெட் நல்ல டேஸ்டா.